இங்க ஒரு நாள் மைக்கோட கையில இருந்த ஒரு சிக்கன் லெக் பீஸ் தெரியாம கீழே விழப்போகுது. ஆனா அந்த லெக் பீஸ் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்காக கொடுத்த கிஃப்ட்ங்கிறதால எப்படியும் அதை கீழே விழ மட்டும் விட்டுறவே கூடாதுன்னு முடிவு பண்றான். உடனே அங்க கொஞ்சம் தூரத்துல இருந்த ஒரு தட்டை எடுத்து அதுக்கு கீழே வைக்கலாமான்னு யோசிக்கிறான். ஆனா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதனால அவனோட கையால பிடிக்கலாமான்னு யோசிக்கிறான். ஆனா அவன் ரியாக்ட் பண்ற ஸ்பீடு அந்த லெக் பீஸ் விழுகிற ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்காதுன்னு கால்குலேட் பண்றான். அப்போ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேளுன்னு சொல்றான். சடனா மைக்கு அவனோட ஃப்ரெண்ட் பிசிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் நிக் ஞாபகத்துக்கு வரான். உடனே அவனுக்கு கால் பண்றான். நிக் உடனே இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு வெளியே இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் உள்ள வரக்கூடாதுன்னு உடனே டோர் விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிடுறான். உடனே நிக் மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். மைக் அந்த லெக் பீஸ் தரையில இருந்து 1.8 மீட்டர் ஹைட்ல இருக்குது. ஆனா தட்டு என் கிட்ட இருந்து 2 மீட்டர் தூரத்துல இருக்குதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நிக் ஏரோட ரெசிஸ்டன்ஸ், கிராவிட்டி, ஸ்பீடு, மைக்கோட ரன்னிங் ஸ்பீட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறான். அவனோட ரொம்ப நேர கால்குலேஷனுக்கு அப்புறம் மைக் தட்டை எடுத்து வைக்க 0.4 செகண்ட் ஆகும். ஆனா லெக் பீஸ் கீழே விழுறதுக்கு 0.6 செகண்ட் ஆகும்னு கணிக்கிறான். இதனால உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுன்னு மைக்கு கிட்ட சொல்றான். அதை கேட்ட உடனே மைக்கும் தட்டை வைக்க ரெடி ஆகிறான். அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் உன்னால கண்டிப்பா முடியும்னு அவனை உற்சாகப்படுத்துறான். அந்த வார்த்தையை கேட்டதும் உடனே மைக்கு நம்பிக்கை வருது. உடனே ஃபுல் ஸ்பீட்ல தட்டை நோக்கி பாஞ்சு போறான். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை எடுத்து அந்த லெக் பீஸுக்கு கீழே த்ரோ பண்ணிடுறான். ஆனா ஃப்ளோர் ரொம்ப வழுக்கலா இருந்ததால அந்த பிளேட் இப்போ விழ வேண்டிய இடத்துல இருந்து 0.3 மீட்டர் டிஸ்டன்ஸ் தூரமா போயிடுது. அதை பார்த்த மைக் பயங்கர ஷாக் ஆகுறான். ஆனா நிக்கு இன்னும் நம்பிக்கை குறையல. அவன் மைக்கு கிட்ட இப்பவும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, லெக் பீஸ் ஃப்ளோரை டச் பண்றதுக்கு இன்னும் 0.2 செகண்ட் இருக்குது, இப்ப கூட பிளேட்டை கரெக்டா அதுக்கு கீழே கொண்டு வந்தா லெக் பீஸை கீழே விழாம காப்பாத்திடலாம்னு சொல்றான். அப்போ சடனா மைக்கோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு ஸ்னைப்பரை கான்டாக்ட் பண்றான். அவனுக்கு அவங்களோட கரெக்டான லொகேஷனை சென்ட் பண்றாங்க. இப்போ அந்த ஸ்னைப்பர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான். உடனே நிக் ஸ்னைப்பர் வச்சிருக்கிறவங்க கிட்ட விண்டோட ஸ்பீட், டைரக்ஷன், கிராவிட்டி, ஏரோட ரெசிஸ்டன்ஸ், ஹியூமிடிட்டி எல்லாத்தையும் சேர்த்து அது கூட புல்லட் டிராவல் பண்ற பாதையையும் கால்குலேட் பண்ணி சொல்றான். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா ஸ்னைப்பர் அவனோட டார்கெட்டை கரெக்டா எய்ம் பண்றான். நிக் ஆர்டர் போட்டதும் அந்த ஸ்னைப்பர் ட்ரிகரை அழுத்துறான். உடனே புல்லட் காத்துல ஸ்பீடா போய் அந்த தட்டோட சென்டர்ல கரெக்டா பட்டுருது. அதனால அந்த பிளேட் இப்போ சிக்கன் லெக் பீஸ் விழுறதுக்கு கீழே வந்து கரெக்டா நிக்குது. அடுத்த செகண்டே அந்த லெக் பீஸ் அந்த பிளேட்ல கரெக்டா போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் தான் மைக்கும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் நிம்மதியா மூச்சே விடுறாங்க. கடைசியில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த மூணோட ஹெல்ப்பால அவங்க அந்த லெக் பீஸை தரையில விழாம சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திடுறாங்க.